இடியமீன் பல ஆண்டுகளுக்கு முன் அங்குள்ள வெளிநாட்டவர்களை கொன்றுவிட்டால், விரட்டிவிட்டால் அந்த வியாபாரங்களை உள்ளூர் மக்கள் எடுத்துக் கொள்வார்கள் என்று எண்ணினான். நாடு அழிந்தது, மக்கள் பிச்சைக்காரர்களாக ஆனார்கள். இன்று வரை முன்னேற வழி தெரியாமல் போராடுகிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு கொள்கை இன்னமும் இருக்கிறது அல்லது இருந்தது. அங்கு தொழில் தொடங்குவதாக இருந்தால் உள்ளூர் ஆட்களை பங்குதாரர்களாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதே. அவர்களுக்கு ஒரு வேளையும் தெரியாது, வராது, படிப்பும் இல்லை. வெகு காலம் கடந்து வெட்டியாக சம்பளம் வாங்கிய அந்த சந்ததியர்கள் அறிவுதான் எல்லாமே என்னும் மூலதனத்தை புரிந்து கொண்டு காலதாமதமாய் சுதாரித்துக் கொண்டு உணர்ந்து படிக்க தொடங்கி இருக்கிறார்கள். வெளிநாட்டிலிருந்து அங்கு சென்று வேலை பார்ப்பவர்கள் வேலை கிடைக்காமல் செல்லவில்லை, இன்னும் சுகமாக வாழலாம் என்று எண்ணி செல்கிறார்கள். அங்கிருந்து விரட்டினால் அவர்களுக்கு சொந்த நாடு இருக்கிறது, திரும்பி விடுவார்கள். விரட்டிய நாடு வெகு சீக்கிரம் பிச்சைக்காரர் நாடாக மாறிவிடும். அதன் பிறகு அமெரிக்கா சூடுபட்ட பூனையாக துடிக்க ஆரம்பிக்கும். அதுபோன்ற ஒரு துயர நிலைக்கு அமெரிக்காவை திட்டமிட்டு நகர்த்தி வருகிறார் ட்ரம்ப்.